நீ எத்தனை நாட்கள் அமைதியாக உன் மனவேதனையை தாங்கி நடந்து வந்து கொண்டிருந்தாய். அந்த சுமையை இன்று நான் முழுவதுமாக எடுத்துக்கொள்கின்றேன். நீ சொல்லாமல் இருந்த வேண்டுதலையும் உன் மனதில் நான் கேட்டிருக்கின்றேன். இந்த முருகன் நடத்தி தராமல் எதையும் விடமாட்டேன். வாழ்க்கை ஒரு வயல் போல, அதில் விதையை நீ நட்டு அதை வளர்ப்பதில் நம்பிக்கை வை. விதை இன்று வேண்டுமானாலும் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது மிக பெரிய மரமாக வளரக்கூடியது. அந்த மரத்தின் நிழலில் நீயும் உன்னை நம்பி இருந்தவர்களும் சாந்தமடைவீர்கள். உன் நம்பிக்கையை முருகன் நான் நீரூட்டுவேன். உனது தைரியத்தை நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் இழந்து விடாதே. இன்று நான் உன்னை தொட செய்திருக்கின்ற இந்த வேல் எதற்காக தெரியுமா? இந்த அதிர்ஷ்ட வேலை நீ தொட்டிருப்பதற்கான முக்கிய காரணத்தை சொல்லட்டுமா? வறுமையின் பிடியிலிருந்த, கஷ்டத்தின் பிடியிலிருந்த உன் வாழ்க்கையை இப்பொழுது நான் கை தூக்கிவிட்டு உன்னை நான் வளர்ச்சி அடைய செய்ய போகின்றேன். எவ்வளவுதான் உழைத்தாலும் முயற்சி செய்தாலும் இன்னும் கடன் சுமையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை. வரவு குறைவாக இருப்பதும் செலவு அதிகமாக இருப்பதும் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. கற்களும் முள்ளும் நிறைந்த இந்த பாதையை மலரால் அலங்கரிப்பவன் இந்த முருகன் என்று உனக்கு தெரியும். உன் கஷ்டத்தை எல்லாம் உடைக்க வந்தவன் நான். இன்பத்தை உருவாக்க வந்தவன் நான். பலமாக உன் வாழ்க்கையில் புயல் வீசிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த புயலை அடக்கி சாந்தத்தை, அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி அடைய நான் செய்ய போகின்றேன். இனியும் நீ கஷ்டப்படாமல் இருக்க இந்த முருகன் முழு அருளை இன்றைய தினம் உனக்கு கொடுத்து விடுவேன். எங்கே நீ விழுந்தாயோ அதே இடத்தில் நான் உன்னை மீண்டும் எழச் செய்வேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய், ஆனால் உன் நலனில் கவனம் செலுத்த ஆளில்லை என்று வருந்துகின்றாய். இந்த முருகன் இருக்கும் பொழுது உனக்கந்த கவலை எதற்கு? உன் நலனில் கவனத்தை செலுத்த நான் இருக்கின்றேன். உன்னை மதிக்காதவர்களும், தள்ளி வைத்திருப்பவர்களும், உன்னை கண்டு கொள்ளாதவர்களும் இனி நீதான் உலகம் என்று சுற்றி சுற்றி உன்னையே தேடி வரக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் உன் பின்னால் இனி இருக்கும். எதையெல்லாம் நீ விரும்பினாயோ அதையெல்லாம் நீ அப்படியே சுலபமாக பெற்று விடுவாய். மனதில் நினைக்கும் தருணம் உன் விருப்பம் நிறைவேறக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் இந்த வேலை நீ தொட்டதன் காரணமாக அதிர்ஷ்டங்களாக உனக்கு கிடைக்கும். உன்னை அவஸ்தைக்கு உள்ளாக்கிய விஷயங்கள், உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள், தீராத மீள முடியாத பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்த அந்த நிலைமை எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுது நீ வெளிவந்து விடுவாய். நிம்மதி பெருமூச்சு விடுவாய். சந்தோஷமாக சிரிக்க முடியாத சூழ்நிலை உன்னை தடுத்து வைத்திருந்தது. இப்பொழுது என் ஆசீர்வாதம் இந்த வேலோடு உனக்கு பரிபூரணமாக கிடைத்திருப்பதால் மிகுந்த மன மகிழ்ச்சியை நீ கொள்வாய். நினைத்து நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு எல்லா நல்ல நிகழ்வுகளும் உன்னை சுற்றி இனி நடந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு இது நாள் வரை ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த குழப்பத்திற்கு எல்லாம் தெளிவை, தீர்வை இப்பொழுது கொடுத்து நீ வாழ வழியையும் காண்பிப்பேன். நீ வேண்டியது எதுவோ அது உன்னை தேடி வந்து உன் அருகில் நிற்கும். எட்டி பிடிக்க முடியாத விஷயங்கள் உன் கரத்திற்கு தானாக வந்து சேரும். மரியாதை கிடைக்காத இடத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கும். எந்த இடத்தில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றாயோ அதே இடத்தில் உன் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். உன்னை அதிகமாக சிலர் நேசிப்பார்கள். நீ விரும்பிய உறவு உன்னை இது நாள் வரை வெறுத்தது. ஆனால் இப்பொழுது நீ விரும்பியவாறே, உன் மனதிற்கு ஏற்றவாறே அத்தனை மாறுதல்களோடு முன்னிடம் வந்து சேரும்.